பார்த்தீர்களா, தேங்காய் ஓடு சாம்பிராணியை? கடை சாம்பிராணியே தேவையில்லை, வீட்டையே சுத்தம் பண்ணிடுதே. வீட்டில் சாம்பிராணி போடுவது என்பது பாரம்பரிய வழக்கமாக மட்டுமல்ல, உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் பெரும் பலன்கள் தரும் பழக்கம். குறிப்பாக சாம்பிராணி போடும் நேரம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. காலை நேரத்தில் வீடு முழுவதும் சுத்தம் செய்த பிறகு போட்டால் அந்த நாளுக்கான நல்ல தொடக்கம் கிடைக்கும். அதே போல மாலை நேரத்தில் சாம்பிராணி போட்டால் நாள் முழுவதும் சேர்ந்து கிடக்கும் தூசி, சமையல் வாசனை, துர்நாற்றம் ஆகியவை நீங்கி காற்று புத்துணர்ச்சி நிறைந்ததாக மாறும். வெறும் சாம்பிராணி கட்டியை மட்டும் எரிப்பதற்கு பதிலாக அதோடு மருதாணி பூவின் விதைகள், நாயுருவி விதைகள், வெட்டிவேர் போன்றவற்றை சேர்த்து போட்டால் புகை இன்னும் தூய்மையாகவும் நறுமணம் நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த வீடு புகை முழுவதும் பரவி காற்றை சுத்தப்படுத்துவதோடு குடும்பத்தினரின் மனநிலையையும் அமைதியாக மாற்றும். சாம்பிராணி போடுவதற்கான முறையும் தனிப்பட்ட கவனத்துடன் செய்யப்பட வேண்டும். முதலில் தேங்காய் ஓடு அல்லது இரும்பு கிண்ணத்தில் சிறிதளவு கரியை வைத்து சிவக்கச் செய்ய வேண்டும். அதன் மேல் சாம்பிராணி கலவையை மெதுவாக சேர்த்தால் புகை சீராகவும் இனிமையாகவும் வரும். ஒரே தடவையில் அதிகமாக போடாமல் சின்ன அளவாக மட்டும் போடுவது நல்லது. இதனால் புகை மூச்சை அடைக்காமல் மென்மையான மனம் மட்டுமே வீடு முழுவதும் நிலைத்து நிற்கும். சாம்பிராணி புகை வீடு முழுவதையும் சுத்தப்படுத்தும் திறன் கொண்டது. தினசரி சமையல் வாசனை, தூசி, காற்றில் கலந்து இருக்கும் துர்நாற்றம் ஆகியவற்றை நீக்குவதில் இது சிறப்பாக செயல்படும். வீடு எப்போதும் பசுமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் தோன்றும். மேலும் சாம்பிராணி புகை இயற்கையான பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படுகிறது. கொசு, ஈ போன்றவை இந்த புகை பரவும் போது அருகில் வரமாட்டாது. இதனால் வேதிப்பொருள் கலந்த ஸ்ப்ரே போன்றவற்றை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பான வழியாக சாம்பிராணி புகை பயன்படுகிறது. ஆன்மீக ரீதியிலும் சாம்பிராணி புகைக்கு தனிப்பட்ட முக்கியத்துவம் உண்டு. புகை மேலே எழும்பும் போது மனதில் உள்ள கவலைகள் கரைந்து போவது போல் உணர்ச்சி ஏற்படும். வீடு பவித்திரமாய் தோன்றும். குடும்பத்தில் அமைதி நிலைத்து நிற்கும். ஆனால் சாம்பிராணி போடும்போது தீ எப்போதும் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். எரிந்து முடிந்ததும் கரியை முற்றிலும் அணைத்து விட வேண்டும். சிறு குழந்தைகள், மூத்தவர்கள் இருக்கும் இடங்களில் புகை நேரடியாக செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கவனித்தால் சாம்பிராணி போடுவது வீட்டின் தூய்மை, காற்றின் நறுமணம், ஆன்ம அமைதி என அனைத்துக்கும் பயன் தரும் நல்ல பழக்கமாக மாறும்.